நான் லியா. இது டிட்பிட்ஸ். இதற்கு முன்பாக உங்களிடம் ஒரு கேள்வி. ஏ, பி என்று 2 ஜாடிகள், அவற்றில் நிறைத்து சாக்லேட்டுகள் இருக்கிறது. இவற்றை நீங்கள் எண்ணாமல் எத்தனை என்பதை சொல்ல வேண்டும். உங்களுக்காக ஒரு குழு. ஜாடி ஏயிலிருந்து ஒரு சாக்லேட் எடுத்து பியில் போட்டால் 2லும் சமமாக இருக்கும். அப்படி இல்லாமல் பியிலிருந்து ஒரு சாக்லேட் எடுத்து ஏ ஜாடியில் போட்டால் ஏ ஜாடியில் 2 மடங்காக இருக்கும். அப்படியானால் ஒவ்வொரு ஜாடியிலும் எத்தனை சாக்லேட்டுகள் இருந்தன? விடை கீழே. காஷ்மீர். மீன்களை எல்லாம் கொன்ற பின் அமைதி தவழும் மீன் தொட்டி. பல் மருத்துவர். சொத்தை பல்லை பிடுங்கச் சொன்னால் நமது சொத்தையும் சேர்த்து பிடுங்கும் பங்காளி. ஸ்பெஷல் டாக்டர். ஒன்றும் இல்லை என்று தெரிந்தும் அதை பல ஆய்வுகள் கொடுத்து கண்டுபிடித்து சொல்லும் அறிவு ஜீவி. பெட்டி பாம்பு. அவன் சொன்னான், நான் இப்போதெல்லாம் கோபப்படுவதே இல்லை. இவன் சொன்னான், வாழ்த்துக்கள், உங்கள் திருமணத்திற்கு நெஞ்சான்ற வாழ்த்துக்கள் என்று வாழ்த்தினான். பகை ஓரிடம், பாவம் ஓரிடம். நண்பன் சொன்னான், நேற்று இரவு எங்கள் வீட்டில் ஒரு பாம்பு நுழைந்து விட்டது. பதறிப்போன இன்னவன், அப்படியானா என்ன செய்தீர்கள்? வேற என்ன, பாம்பாட்டியை கூட்டு வந்து அடிந்து அடித்து விட்டோம். இப்பொழுது அழகு. உன் கருங்கூந்தல் கட்டி முடித்தாலும் அழகு, காற்றில் பறந்தாலும் அழகு. உன் கரு இமைகள் வில் போல வளைந்தாலும் அழகு, நதி போல நெளிந்தாலும் அழகு. கயலை பழிக்கும் உன் கண்கள் பார்த்தாலும் அழகு, என்னை கொன்றாலும் அழகு. இசைக்கேற்ப அசையும் விழித்திரைகள் மூடினாலும் அழகு, விலகி ஓடினாலும் அழகு. பட்டு இதழ் என் கன்னத்தில் பட்டாலும் அழகு, சுட்டாலும் அழகு. நெஞ்சம் என்ற மஞ்சத்தில் எனக்கு இடம் கிடைத்தாலும் அழகு, விடம் கொடுத்தாலும் அழகு. வளைக்கரங்கள் என்னை வளைத்தாலும் அழகு, அணைத்தாலும் அழகு. கொடி இடை என் கையில் படர்ந்தாலும் அழகு, குழைந்தாலும் அழகு. வாழைத்தண்டு கால்கள் நடந்து வந்தாலும் அழகு, நின்றாலும் அழகு. மொத்தத்தில் நீ அழகெல்லாம் ஓர் அழகு. கைமணம். அவன் அவளை பார்த்து கொண்டிருந்தான். அவள் அவனோட இளம் மனைவி. இவளோட பார்வை அவனை பார்த்தது. என் சாப்பாடு எப்படி இருந்தது என்பது அதன் பொருள். அவன் சிரித்தான். சுமாராக இருந்தது என்பது அதன் பொருள். அவள் முறைத்தாள், ஏன் உங்கள் அம்மாவின் கைவண்ணம் எனக்கு இல்லையா என்று. அவன் சிரித்தபடி அவளை இழுத்து தன் பக்கத்தில் வைத்து கொண்டு சொன்னான், அம்மா கைவண்ணம் என்பதெல்லாம் சுத்த புருடா, அதுபோல் எதுவுமே கிடையாது. அவள் கேட்டாள், அப்படி என்றால்? என் அம்மாவின் கைமணம், அம்மாவின் சாப்பாடு எனக்கு பிடிக்கிறது. அவர் இளம் மனைவியாக இருக்கும்போது என் அப்பா இதைத்தான் சொல்லியிருப்பார். அவரோட அப்பா அவர் மனைவியிடம் இதைத்தான் சொல்லியிருப்பார்.
ஒவ்வொரு அப்பாக்களுக்கும் மனைவியின் சாப்பாடு பிடிக்காது. அதே நேரத்தில் அம்மாக்களுக்கு மகன்களுக்கு அம்மாவின் சாப்பாடு பிடிக்கும். இப்பொழுது உன் சாப்பாடு எனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் உன் குழந்தைகளுக்கு உன் சாப்பாடு நிச்சயம் பிடிக்கும். ஏனென்றால் சிறு வயது முதல் சாப்பிட துவங்கியது முதல் உன் கையாலேயே அவர்கள் சாப்பிட்டு வளர்கிறார்கள். ஒவ்வொரு சாப்பாட்டிலும் அதன் ருசி இருக்கும். அம்மாவின் சாம்பார் எப்படி இருக்கும், அம்மாவின் ரசம் எப்படி இருக்கும், மோர் குழம்பு இப்படி இருக்கும், பொரியல் இப்படி இருக்கும், வறுவல் இப்படி இருக்கும் என்பது நாக்குக்கு அத்துப்படியானது. அடிமைப்பட்ட நாக்கும் மூக்கும் மனமும் அம்மாவின் சாப்பாட்டை தவிர மீதி எதையுமே கேட்பதில்லை. ஆகவே அம்மாவின் கைவண்ணம் என்று எதுவும் இல்லை. அது மட்டுமல்ல, சைவ சாப்பாடையை சாப்பிட்டு வளர்ந்த ஒருவனுக்கு சுவையான அசைவ உணவு வகித்தாலும் அவரால் சாப்பிட முடியாது. ஏனென்றால் அவர் நாக்கும் மூக்கும் சைவ சாப்பாட்டுக்கு அடிமைப்பட்டது. இன்னொரு உதாரணத்தை சொல்வதானால், ஒரு நாள் பூரா வியாபாரம் செய்யும் மீன் கடை கருவாடு கடைக்காரருக்கு அதன் வாடை அவர் நாசிக்கும் மூளைக்கும் எட்டுவதே இல்லை. அதே நேரம் அங்கு வரும் ஒரு புதிய மனிதருக்கு அதன் வாடை மூக்கை தொலைத்திடும். மூக்கை மூடிக்கொண்டே நடக்க ஆரம்பிப்பார். இதுதான் வித்தியாசம். எனக்கு இப்பொழுது உன் சாப்பாடு பிடிக்கவில்லை என்றாலும் உன் குழந்தைகளுக்கு நிச்சயமாக பிடிக்கும். அதுவரை நீ பொறுத்திரு. அவள் கேட்டால், எவ்வளவு காலம்? சுமார் 25 வருடங்கள் என்றாள். அவள் பெருமூச்சு விட்டாள். கேள்விக்கான விடை: ஏ ஜாடியில் 7 சாக்லேட்டுகளும் பி ஜாடியில் 5 சாக்லேட்டுகளும் முதலில் இருந்தது. இந்த வினா உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.